सद्गुरु साईनाथ महाराज की जय. சாய் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸ்ரீ ஷீரடி சாயி சகஸ்ரநாம விரிவுரை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து 311வது நாமம் குருதமாய நமக. மிகச்சிறந்த குருவானவருக்கு நமஸ்காரம். ஜெய் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். 312வது நாமம் குஹ்யாய நமக. இரகசியமானவருக்கு நமஸ்காரம். 313வது நாமம் குருபாத பராயணாய நமக. குருவின் பாதங்களையே சிறந்த இலக்காக கொண்டவருக்கு நமஸ்காரம். சாயியின் திருவாய்மொழி. ஆகவே நான் 12 வருடங்கள் குருபாதங்களில் இருந்தேன். நான் வளரும் வரை அவர் என்னை ஒரு குழந்தை போல் பாவித்தார். உணவுக்கும் உடைக்கும் எந்தவிதமான பற்றாக்குறையும் இல்லை. அவருடைய இதயம் என் மீது அன்பால் பொங்கி வடிந்தது. அவர் பக்தியும் பிரேமையும் உருவானவர். சிஷ்யனிடம் நிஜமான அன்பு கொண்டவர். என் குருவைப் போல குரு கிடைப்பது அரிது. அவருடைய சங்கத்தில் நான் அனுபவித்த சந்தோஷத்தை விவரிக்கவே முடியாது. ஓ, அந்த அன்பை என்னால் எவ்வாறு விவரிக்க முடியும்? அவருடைய முகத்தை பார்த்தவுடனே என்னுடைய கண்கள் தியானத்தில் மூழ்கிவிடும். இருவருமே ஆனந்தமயமாகி விடுவோம். வேறு எதையும் எனக்கு பார்க்க தோன்றாது. இரவு பகலாக அவருடைய முகத்தை உற்று நோக்கவே விரும்பினேன். எனக்கு பசியோ தாகமோ தெரியவில்லை. அவர் இல்லாவிட்டால் மனம் அவஸ்தைப்பட்டது. அவரை தவிர வேறு எதன் மேலும் என்னால் தியானம் செய்ய முடியவில்லை. அவரை தவிர எனக்கு லட்சியம் ஏதும் இல்லை. அவரே நான் எப்பொழுதும் கடைபிடிக்க வேண்டிய குறிக்கோள். குருவினுடைய திறமை அதி அற்புதமானது. என் குருவும் இதையே எதிர்பார்த்தார். இதற்கு மேல் எதையும் எதிர்பார்க்கவில்லை. அவர் என்னை எப்பொழுதும் அலட்சியம் செய்ததில்லை. கவனிக்காமல் விட்டதும் இல்லை. சங்கடங்களிலிருந்து என்னை எப்பொழுதும் ரட்சித்தார். சில சமயங்களில் நான் அவருடைய காலடிகளில் இருக்க அனுமதிக்கப்பட்டேன். சில சமயங்களில் கடல் கடந்து இருந்தேன். ஆயினும் எப்பொழுதும் அவருடைய சங்கமம் சுகத்தை அனுபவித்தேன். அவர் என்னை கிருபையுடன் கவனித்து கொண்டார். ஸ்ரீமத் சாயி ராமாயணம் அத்தியாயம் 19 ஸ்லோகங்கள் 61-67. 314வது நாமம் குரு ஈச அங்கிரி சதா தியாத்ரே நமக. குருதேவரின் பாதங்களை சதா தியானித்தவருக்கு நமஸ்காரம். 315வது நாமம் குரு சந்தோஷ வர்தனாய நமக. குருவின் மகிழ்ச்சிக்கு செழிப்பூட்டியவருக்கு நமஸ்காரம். குருவுக்கு மகிழ்ச்சி அளிக்கும்படியான செயல்களை நிறைய செய்தவர் என்பது பொருள். குரு வாக்கிய பரிபாலனத்தை பற்றி சிஷ்ய ரத்தினமாகிய ஹரி சீதாராம் தீக்ஷிதர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை படிப்பது நமக்கு லாபமளிக்கும். இதை கேட்டவுடன் காக்கா ஆயுதத்தை கீழே போட்டார். கூடியிருந்தவர்கள் ஆச்சரியமடைந்தனர். ஆட்டுக்கடா உயிர் தப்பியது. குருபக்தி சிகரத்தை எட்டியது. கத்தியை கீழே போட்டுவிட்டு காக்கா என்ன கூறினார் என்பதை கவனமாக கேளுங்கள். பாபா, தங்களுடைய அமுத மொழியே எங்களுக்கு தர்மசாஸ்திரம். அதை விடுத்து வேறெந்த தர்ம நெறியும் எங்களுக்கு தெரியாது. இது விஷயமாக எங்களுக்கு வெட்கமோ அவமானமோ சிறிதும் இல்லை. குரு வசன பரிபாலனமே எங்கள் வாழ்வின் சாரம். அதுவே எங்களுடைய ஆகமம். குருவின் ஆணையை நிறைவேற்றுவதில்தான் சிஷ்யனுடைய சிஷ்யத்தன்மையே இருக்கிறது. அதுவே எங்களுக்கு ஆபரணம். ஆணையை எவ்விதமாக அவமதித்தாலும் அது இழுக்காகும். சுகத்தை கொடுக்குமா கஷ்டத்தை கொடுக்குமா என்கிற விளைவை பற்றிய பார்வையே எங்களுக்கு இல்லை. நடப்பதெல்லாம் விதிப்படியே நடக்கும். அதை இறைவனிடம் விட்டுவிடுகிறோம். எங்களுக்கு ஒன்றுதான் தெரியும். எந்நேரமும் தங்களுடைய நாமத்தை மனதில் இருத்துதல், தங்களுடைய தெய்வீகமான தோற்றத்தை கண்களில் நிலைபெறச் செய்தல், இரவு பகலாக தங்களுடைய ஆணைக்கு கீழ்ப்படிந்து நடத்தல். ஹிம்சையோ அஹிம்சையோ எங்களுக்கு தெரியாது. ஏனெனில் சத்குருவின் பாதங்களே எங்களுக்கு தாரகம். ஆணை எதற்காக என்று கேட்பதறியோம். அதன்படி நடக்க வேண்டியதே எங்களுடைய கடமை. குருவின் ஆணை தெளிவாக இருக்கும்போது இது செய்யக்கூடிய செயலா செய்யத்தகாத செயலா, இது இஷ்டமா அனிஷ்டமா என்றெல்லாம் கேள்வி எழுப்பும் சிஷ்யன் கடமையிலிருந்து விழுந்தவன் என்றே நான் அறிகிறேன். குருவின் ஆணையை மீறுவது என்பது ஒரு ஜீவனின் வீழ்ந்த நிலையாகும்.
ஆணையை நிறைவேற்றுவது தர்மசாஸ்திரத்தின் வழியில் ஒழுகுவதாகும். குரு பாதங்களிலேயே சித்தம் நிலைக்க வேண்டும். பிராணன் இருந்தால் என்ன, போனால் என்ன? எங்களுக்கு குருவின் ஆணையே பிரமாணம். பரிணாமமாக ஏற்படப் போவதையும் கடைசியான முடிவையும் அவரே அறிவார். எங்களுக்கு அர்த்தம் எது, அனர்த்தம் எதுவென தெரியாது. அதுபோலவே நமக்கு எது நன்மை, பிறருக்கு எது நன்மை என்பதும் தெரியாது. குருவின் காரியார்த்தமாக செயல்படவே தெரியும். எங்களை பொறுத்தவரை அதுவே ஆன்மீக லாபம். குரு வசனத்தின் எதிரில் விதிமுறைகளும் விளக்குகளும் தடைகளும் பயனின்றி போகின்றன. சிஷ்யனுடைய லட்சியம் குரு ஏவிய பணியை செய்வதே. அதனால் ஏற்படும் சங்கடங்கள் அனைத்தும் குரு மாதாவினுடையது. நாங்கள் தங்களுடைய ஆணைக்கு அடிமைகள். யோக்கியமான செயலா அயோக்கியமான செயலா என்று கேள்வி எழுப்ப மாட்டோம். தேவையானால் உயிரையும் கொடுத்து குருவின் ஏவலை நிறைவேற்றுவோம். ஸ்ரீமத் சாயி ராமாயணம் அத்தியாயம் 23 ஸ்லோகங்கள் 169 181 வரை. 316வது நாமம். குரு பிரேம சமாலப்த பரிபூர்ண ஸ்வரூபவதே நமக. குருவிடம் அன்பு செலுத்தியதால் பரிபூரணத்துவம், அதாவது முழுமையடைந்தவருக்கு நமஸ்காரம். 317வது நாமம். குரு உபாசன சம்சிதாய நமக. குரு சேவையை பரிபூர்ணமாக செய்து வெற்றி பெற்றவருக்கு நமஸ்காரம். 318வது நாமம். குரு மார்க்க பிரவர்த்தகாய நமக. குரு மார்க்கத்தை கடைபிடித்தவருக்கு நமஸ்காரம். குரு வழிபாடே அனைத்து மார்க்கங்களிலும் சிறந்தது என்று தெளிந்து அதை பின்பற்றியவர் என்பது விரிவான பொருள். குரு வழிபாடு அனைத்து மதங்களுக்கும் உட்பிரிவுகளுக்கும் சம்மதம். தமது காலத்தில் நிலவிய மத சச்சரவுகளுக்கு அருமருந்தாக குரு வழிபாட்டிற்கு உயிர் அளித்தவர் பாபா. 319வது நாமாவளி. குரு ஆத்ம தேவதா புத்தியா பிரம்மானந்தமயாய நமக. தாமும் குருவும் கடவுளும் ஒன்றே என்ற இடைவிடாத தியானத்தால் பிரம்மானந்தம் நிரம்பியவருக்கு நமஸ்காரம். 310வது நாமத்தின் குரு பக்தி உபதேசத்தை மறுபடியும் இப்பொழுது படித்தால் இந்த நாமாவளியின் விளக்கம் விளங்கும். பிரம்மானந்தம் என்னும் சமஸ்கிருத சொல் தமிழில் வீட்டு இன்பம், பேரின்பம் என வழங்குகிறது. அடையப்பெறாத உலகப் பொருள் ஒன்று பெரியதாக நம் மனதிற்கு தோன்றுகிறது. அதை அடைந்தவுடன் அது சிறியதாகி விடுகிறது. பிறகு அதனினும் பெரியதாக வேறு ஒரு பொருள் தோன்றுகிறது. இப்படியாக இவ்வுலகம் தருகிற நிலையற்ற ஆனந்தம் ஒரு பொருளிலிருந்து மாறி இன்னொரு பொருளுக்கு போய்கொண்டே இருக்கிறது. பிரபஞ்சத்திற்கு அப்பால் உள்ள பரப்பிரமத்தை அடைந்தான பிறகு அதற்கு ஒப்பானது ஒன்றும் தென்படுவதில்லை. இனி அதற்கு மிகையானதொரு பொருள் தோன்றுவது எங்கனம்? சமுத்திரத்தை அடைந்த மீன் அதனினும் பெரிதாக எதை பெற முடியும்? அகண்ட சச்சிதானந்தத்தை பெற்ற பிறகு அதற்கு மேல் பெறுவதற்கு ஒன்றுமில்லை அல்லவா? 320வது நாமம். குரோஹோ சமாதி பார்ஸ்வஸ்த நிம்பச்சாயா நிவாசக்கிருதே நமக. குருவின் சமாதிக்கு அருகிலிருந்த வேப்பமர நிழலை தம் இருப்பிடமாக செய்து கொண்டவருக்கு நமஸ்காரம். ஷிரடி கிராம எல்லையில் இருந்த ஒரு வேப்ப மரத்தின் கீழ் பாபா பல ஆண்டுகள் தவம் செய்தார். இந்த வேப்ப மரத்தின் கீழேதான் என் குருநாதர் சமாதி கொண்டிருக்கிறார் என்று சொல்லுவாராம். பிற்காலத்தில் மசூதியில் வசிக்க ஆரம்பித்த பிறகும் அடிக்கடி வந்து அந்த வேப்ப மரத்தின் அடியில் உட்கார்வார். இன்றும் இந்த வேப்ப மரத்தை தரிசனம் செய்யலாம். தொட இயலாது. மரத்தை சுற்றி ஒரு சந்நிதியாக கட்டி குருஸ்தான் என்ற பெயருடைய கோயிலாக இது விளங்குகிறது. பளிங்கு கற்களால் வடிவமைக்கப்பட்ட குரு பாதங்களும் ஒரு சிவலிங்கமும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன. பாபா முதலில் அந்த வேப்ப மரத்தின் அடியில்தான் ஷீரடி மக்களுக்கு தரிசனமளித்தார். ஆகவே பக்தர்கள் பாபா தரிசனத்தை குருஸ்தானத்தில் ஆரம்பிப்பதையே சிலாக்கியமாக கருதுகிறார்கள். ஷிரடி பாபா கோயில் எங்கே கட்டப்பட்டாலும் அங்கே ஒரு வேப்ப மரத்தடியில் குருஸ்தானம் அமைக்கப்படுகிறது. குருஸ்தான் தோன்றிய முழு விபரமும் அறிய விரும்புவர்கள் ஸ்ரீமத் சாயி ராமாயணத்தில் 4வது அத்தியாயத்தை பாராயணம் செய்யலாம். இதன் தொடர்ச்சியை அடுத்த ஆடியோவில் பதிவிடுகிறேன். தொடர்ந்து கேளுங்கள் நண்பர்களே. குரு வாழ்க, குருவே துணை.
ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज